ஹாய் நண்பர்களே, பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே நார்மலான படங்களை விட இந்த த்ரில்லிங்கான ஹாரரான மூவிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நம்மளோட சப்ஸ்கிரைபர் 2 பேர் அவங்களுக்கும் அந்த த்ரில்லிங்கான ஹாரரான மூவிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தேட்டரில் போயிட்டு அந்த ஹாரரான த்ரில்லிங்கான மூவி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த படத்தை பார்த்துட்டு வரலான்னு வராங்க. அவங்க படத்துக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரலான்னு வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. அங்க வர்ற வழியில அந்த படத்துல நடந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கையில பயங்கரமான த்ரில்லிங்கான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான வீடியோவா இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நாமக்கல்ல ஒரு சின்ன அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த தினேஷ் மற்றும் தருண். இவங்க 2 பேத்துக்குமே பொதுவாகவே ஒரு விஷயம் ஒத்து போகுங்க. என்னன்னு பார்த்தா, இவங்க 2 பேத்துக்குமே த்ரில்லிங்கான கிரைம் ஸ்டோரிஸ், ஹாரரான ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கணும். அந்த மூவில வந்துச்சு அப்படின்னா ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துருவாங்களாங்க. அவ்வளோ ரொம்ப பிடிக்குமா இவங்களுக்கு. அதே மாதிரி 2007 காலகட்டத்தில் இவங்களோட ஊர்ல நாமக்கல்ல வந்து ஒரு ஹாரரான ஒரு மூவி ஒன்று, பேய் படம் தாங்க, அது வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு, ஹாலிவுட் படம். அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேரும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. கடைசி நாள் இதுக்கப்புறமா அந்த படம் வந்து நாளையில இருந்து வேற படம் மாத்திருவாங்க, இன்னைக்கு நம்ம போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கிளம்பி போறாங்க. அப்படி இவங்க போகிற டைம் பார்த்தீங்கன்னா நைட் ஷோலேயே ஃபஸ்ட்டு ஷோக்கு போகிறாங்க. போனவங்க அந்த படத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கும் திரும்புகிறாங்க. மணி பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு அப்புறம் இவங்க அந்த தேட்டர்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்ததும் இவங்களுக்கு ஹெவியாக பசியும் ஆயிருக்கு. பசியான காரணத்தினால அங்கேயே நாமக்கல்லையே ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு இவங்களோட கிராமத்தை நோக்கி மறுபடியும் வர ஆரம்பிக்கிறாங்க. நாமக்கல்லேருந்து இவங்களோட கிராமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. இந்த 10 கிலோமீட்டரும் அவங்க 2 பேரும் மட்டும் நல்ல பைக்ல ஜாலியா அந்த படத்தை பத்தி, அதுல வந்த அந்த பேய் சீன்ங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அந்த சீன்கள் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டே இவங்களோட பைக்கு நாமக்கல்ல இருந்து அவங்களோட கிராமத்தை நோக்கி போகும். இவங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, மெயின் ரோடு மாதிரி தான் இருக்கும். 5 கிலோமீட்டருக்கு அப்புறமா தான் இவங்களோட கிராமத்து சாலை பிரியுதுங்க. அந்த கிராமத்து சாலையில நார்மலா கிராமத்து சாலை ரோடெல்லாம் பார்த்தாவே தெரியும் இல்லையா, அங்கங்க குண்டும் குழியுமா இருக்கும், கொஞ்சம் மண் ரோடு மாதிரியும் இருந்திருக்கு. அந்த ரோட்ல இவங்களோட வண்டி தினேஷ் மற்றும் தருணோட பைக் தான் போயிட்டு இருக்குங்க. நார்மலா இவங்களும் போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி எதிர்த்தபடி இருந்து எந்த ஒரு வாகனமுமே வரல. ஏன்னா அன்டைம் ஆயிடுச்சு, 10:30 பக்கமும் ஆயிடுச்சு. அந்த காரணத்தினால அதிகமான வண்டிகள் எதுவும் வரல. இவங்க போறாங்க பாத்தீங்களா, இவங்களோட கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்களா, இவங்களுக்கு பின்னாடி வேணா ஒரு 2 வண்டி வந்து கிராஸ் ஆகி போயிருக்கு. 2மே 2 வீலர் தான் கிராஸ் ஆகி போயிருக்கு. சரி, இன்னுமே ஆள் நடமாட்டம் இருந்துட்டு தான் இருக்கு, நம்ம எப்படியாவது போயிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்துல இவங்களும் அவங்களோட ஊரை நோக்கி போறாங்க. பொதுவாகவே இவங்க 2 பேத்துக்குமே இந்த பேய் நம்பிக்கைகள், இந்த சாமி ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்பிக்கை இல்லாதவங்க தாங்க இவங்க 2 பேருமே. அதுதான் இவங்க 2 பேத்துக்குமே உள்ள மிகப்பெரிய ஒற்றுமைன்னு கூட வச்சுக்கலாம். இவங்க 2 பேரும் நல்லாவே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த கிராமத்து சாலை பிரிஞ்சு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போனா அவங்களோட ஊர் வந்துடும். அந்த 2 கிலோமீட்டரை தாண்டி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போதாங்க இந்த தருண் அப்படின்றவர் தான் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த தினேஷ் அப்படின்றவர் தான் பைக்கை டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காரு. தருண் என்ன பண்றாருன்னா, யதார்த்தமா அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி பார்த்துட்டு பின்னாடி பக்கமா பார்க்கலான்னு பார்த்துருக்காருங்க. பார்க்கும்போது இந்த தருணுக்கு வந்து அது நம்பர் தான் வேண்டாமானே தெரியல, ஒரு வெள்ளையான உருவம் மட்டும். அந்த உருவம் எப்படி இருக்குன்னா, ஃபுல்லா அந்த வெள்ளை வேட்டி எடுத்து இப்படி போத்திக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த தருண் என்ன நினைச்சிட்டாருன்னா, இந்த குளூருக்கு தான் யாரோ அப்படி போத்திட்டு வருவாங்க போல, நைட் டைம் ஆனா அந்த வயசானவங்க கொஞ்சம் ஏஜ் பர்சன்ல இருக்காங்களா, அவங்களாம் அந்த மாதிரி போத்திட்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டாருங்க. இதை பார்த்து அந்த தருண் என்ன பண்றாருன்னா, தினேஷ் கிட்ட, டே அங்க பாடுறா, யாரோ இந்த குளிருக்கு, இந்த குளிரே தாங்க முடியாத அளவுக்கு போத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்கடா, திரும்பி பாருடா அப்படின்னு கொஞ்சம் கிண்டலா பேசியிருந்திருக்காருங்க. பேசினதுக்கு அப்புறம் இந்த தினேஷ் என்ன பண்றாருன்னா, இவர் தான் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காரு இல்லையா, இவரால திரும்பி பார்க்க முடியாத காரணத்தினால அவர் என்ன, அந்த முன்னாடி மிரர் இருக்கு பாத்தீங்களா, சைடு மிரர் இருக்குல்ல, அந்த மிரரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தினேஷ் அப்படின்றவருக்கு அங்க எதுவுமே தெரியல. ஆனா இந்த தருண் சொன்ன மாதிரியான உருவம் எதுவுமே தெரியாது.
தெரியாதனால என்னடா சொல்ற, இங்க பாருடா எதுவுமே தெரியலடா அப்படின்னு சொன்னதுன்னா இந்த தருண் என்ன பண்றாருன்னா மறுபடியும் திரும்பி பாக்குறாருங்க. திரும்பி பார்க்கும்போது இந்த தருண் பார்த்தது உண்மைதாங்க. ஒரு ஆள் வந்து நல்ல வேட்டியை இப்படி இழுத்து போத்துனபடி நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. இந்த தினேஷ் கிட்ட சொன்னா அந்த சைடு மிரர்ல பார்த்தா அது தெரியல இல்லையா, அதனால பைக் நிறுத்துடா, நிறுத்திட்டு பாருடா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருமே பைக்கை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அதுக்கப்புறமா திரும்பி பாக்குறாங்க. அங்க பார்க்கும்போது இவங்க 2 பேரும் மிரண்டே போயிட்டாங்கங்க. தலையே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா அந்த வேஷ்டி போத்துன அந்த உருவம் மட்டும் அப்படியே சல்லுன்னு காத்துல பறந்தபடி ஒரு அடிக்கு கேப் இருக்குங்க தரைக்கும் அந்த உருவம் பறந்து போறதுக்கும். இந்த தினேஷ் மற்றும் இந்த தருண் இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஓரமா தான் நின்றுட்டு இருக்காங்க. இவங்களை கிராஸ் பண்ணி அந்த உருவம் நேரா பறந்து போய்கிட்டே இருக்குங்க. இவங்களும் அதை பார்த்ததும் தலையே இல்லாத மாதிரி இருக்கேன்னு இவங்களுக்கும் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. 2 பேத்துக்குமே இந்த பேய் நம்பிக்கையெல்லாம் இல்லாம தானே இருந்தாங்க. அன்னைக்கு இவங்களோட கண்ணை இவங்களாலே நம்ப முடியாதபடி அந்த நிகழ்வு இருந்திருக்குங்க. அதன் பிறகு இவங்க 2 பேருக்குமே கை கால் நடுக்கம் எடுத்துருச்சு, பயம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இந்த பயம் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க 2 பேரும் இந்த இடத்தை விட்டு நகரலாமா வேண்டாமா என்ன பண்றதுன்ற அளவுக்கு யோசிக்க வச்சுச்சுங்க. இவங்க 2 பேரும் முறையா அந்த மாதிரியான ஒரு மர்மமான உருவத்தை பார்த்துருக்காங்க. அதனால இதையும் பெருசுப்படுத்தாம பயத்தோடையே மெதுவா இவங்க மறுபடியும் பைக்கை எடுக்கிறாங்க. பைக்கை எடுத்து மீண்டும் இவங்களோட கிராமத்துக்கு 3 கிலோமீட்டர் போகுது இல்லையா, அந்த 3 கிலோமீட்டரும் இவங்க நார்மலா கடக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா 1 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் 1 கிலோமீட்டர் போயிருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மீண்டும் இன்னொரு 2 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய்கிட்டே இருக்கிறாங்க. அங்க வந்து ஃபுல்லா வீடுங்களே, எந்த வீடுகளுமே இருக்காது, அது ஒரு வெட்டார வெளி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இவங்களோட பைக் போய்கிட்டே இருக்கு. எதிர்த்தபடி எந்த ஒரு வண்டியும் வரல, பின்னாடி இருந்தும் எந்த ஒரு பைக்கும் வரல. இவங்களோட பைக் மட்டும்தான் போய்கிட்டே இருக்கு. அந்த பைக்கோட வெளிச்சத்துல இவங்களோட பைக் வெளிச்சம் போற அந்த தூரத்திலேயே மீண்டும் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம். அந்த வெளிச்சத்திலேயே மறுபடியும் அந்த காத்துல பறந்தபடியான அந்த வெள்ளையான உருவம் இவங்களுக்கு குறுக்காட்டினபடி அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கு. நின்ன உருவம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரோட்டை கிராஸ் பண்ணன மாதிரி நடந்துட்டே இருக்குங்க. இவங்களும் என்னடா இப்படி நடந்துருச்சு, இப்ப அந்த உருவம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த பக்கம் கிராஸ் பண்ற நேரத்துல நம்ம இந்த பக்கம் போயிடலாமான்னு இது தினேஷ் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த தருண் என்ன சொல்றாருன்னா கொஞ்ச நேரம் நில்லுடா, வண்டி நிறுத்துடா அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, அந்த இடத்துலயே பைக்கை நிறுத்த சொல்றாங்க. நிறுத்தினதுக்கு அப்புறம் பைக்கை ஃபுல்லா ஆஃப் பண்ணிடுடா, அந்த உருவம் அந்த வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் அந்த பக்கம் இந்த பக்கம் குறுக்காட்டுற மாதிரி இருக்கு, நம்ம கொஞ்ச நேரம் இந்த பைக்கை ஆஃப் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இருட்டானதுக்கு அப்புறம் அந்த உருவம் காணா போயிடும், அப்போ நம்ம வந்துட்டு பைக்கை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாருங்க. பொதுவாகவே இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் வெளிச்சம் இருந்துச்சுன்னா தான் பேய் வராதுன்னு நம்புவாங்க. இவங்க 2 பேத்துக்கும் தான் பேய் நம்பிக்கை இல்லையே, அதனால இவங்க அந்த மாதிரி ஐடியா பண்றாங்க. ஐடியா பண்ணதுக்கு அப்புறம் பைக்கையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பைக் ஆஃப்லயே இருந்திருக்கு. அதன் பிறகு மீண்டும் இப்போ பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்றா, இப்ப பைக்கை ஆன் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஆன் பண்ணினதும் ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்லைட் வெளிச்சம் எரியும் பார்த்தீங்களா, அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துல பாக்குறாங்க. இவங்க இது வரைக்கும் நினைச்சது தப்பு அப்படின்னு இவங்களுக்கு அப்போதான் புரிய ஆரம்பிக்குது. அந்த பைக்கை ஆன் பண்ணினதும் அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துல பார்க்கும்போது இவங்களோட பைக்குக்கு பக்கத்திலே நின்றுட்டு இருந்திருக்குங்க அந்த வெள்ளையான அந்த உருவம். இந்த வெளிச்சத்துல அந்த உருவத்தை பார்த்ததும் 2 பேரும் ஸ்டன் ஆயிட்டாங்க. அடுத்து இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, பயத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டாங்க. பேய் நம்பிக்கை இல்லாதவங்களே அந்த அளவுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்க 2 பேரும் வேண்டாத தெய்வமே கிடையாதுங்க. தெய்வ நம்பிக்கையும் இல்லாம தானே இருந்தாங்க. ஆனா ஒரு பேய்கிட்ட மாட்டினதுக்கு அப்புறமா தான் எல்லா நம்பிக்கையும் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருந்திருக்குங்க. இவங்க 2 பேரும் வேண்டாத தெய்வமே இல்லை. எல்லா தெய்வங்களையும் வேண்டின பிறகு இந்த தருணுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. என்னன்னா இந்த வெளிச்சம் இருந்துச்சுன்னா பேய் வராது அப்படின்றது அப்போதான் அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஹெட்லைட் வெளிச்சத்தை கரெக்டா அந்த உருவத்து மேலே அடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வெளிச்சத்துக்கு அந்த உருவம் ஒன்னே காணா போயிடும். இல்லை அப்படின்னா இங்க இருந்து ஓடி போயிடும். நீ அதை விடாம அந்த உருவத்து மேலே அடிச்சுட்டே இரு, அந்த பக்கம் இந்த பக்கம் எங்க திரும்பினாலும் பைக்கை திருப்பி அது மேலேயே அந்த வெளிச்சத்தை அடிச்சுட்டே இருன்னு இந்த தருண் ஐடியா கொடுத்தாரு.
சரி ஓகே அப்படின்னு இந்த தினேஷும் அந்த உருவத்து மேலேயே அந்த லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்றாருங்க. பண்ணினதுக்கு அப்புறம் அந்த உருவமும் அந்த பக்கம் போகுதுங்க. இந்த ரோட்டோட ஒரு சைட்ல இருந்து மறு சைடுல இந்த பக்கம் மாறினதும் இவங்களும் விடாம அந்த உருவத்து மேலேயே அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் 2 டைம் மாறின அந்த உருவம் 3வது டைம் திடீர்னு எங்க காணாம போச்சுன்னே தெரியல. அந்த வெளிச்சத்துல அந்த உருவம் தட்டுப்படவே இல்லை. அந்த உருவம் இந்த காத்துல பறந்தபடி தானே இருந்திருக்கு. அந்த எங்க பறந்து போச்சு அப்படின்றதும் இவங்களுக்கும் தெரியல. சரி ஓகேடா எங்கேயோ காணாம போயிருச்சு அப்படின்னு இவங்க சும்மா விடலைங்க. சுத்தி சுத்தி ஹெட்லைட் வெளிச்சம்லாம் பார்த்துட்டு அதன் பிறகுதான் இவங்க வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லாவே இவங்களோட கிராமத்துக்கும் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா. தினேஷோட வீடு வந்து முன்னாடியே இருக்கு. ஆனா இந்த தருணோட வீடு வந்து கொஞ்சம் 2 தெரு தள்ளி அந்த பக்கம் இருக்கு. இந்த 2 தெரு தள்ளி இருக்கிற அந்த தருணோட வீட்டுக்கு நான் நடந்தே போயிடுறேன்டா, நீ எதுக்குடா பைக் வேற எடுத்துட்டு வர, ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி தினேஷை அவங்களோட வீட்டுல விட்டுட்டு தருண் மட்டும்தான் நடந்து போயிருக்காரு. இந்த 2 தெரு தள்ளி உள்ள அந்த தருணோட வீட்டுக்கு தருண் நல்லாவே நடந்து போய்கிட்டே இருந்திருக்காருங்க. அந்த நேரத்துல இந்த தருணுக்கு ஒரு உள்ளுணர்வு என்னன்னா, திரும்பி பாருன்ற மாதிரி அவரோட மனசே சொல்லியிருக்குங்க. ஏதோ பின்னாடி இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. மெதுவா இந்த தருணும் நல்லா நடந்து போய்கிட்டே இருந்தவர் திரும்பி பார்த்திருக்காரு. அங்க திரும்பி பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிருக்கு, தருணுக்கு பின்னாடியே ஒரு 2 அடி டிஸ்டன்ஸ்லயே ஒரு ஆளோட உருவம். அந்த ஆளு யார் அப்படின்னு இவருக்கும் தெரியல. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்காரு. அந்த தருண் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அவர் பாக்குறாரு. அவரும் இப்பதான் அவர் பாக்குற மாதிரி இருந்திருக்கு. ஆனா தருணை வந்து பயங்கரமா முறைச்சு பார்த்துட்டே இருக்க மாதிரி இருந்திருக்குங்க. கண்ணெல்லாம் பயங்கரமா செவந்து போன மாதிரி இருக்கு. அந்த ஆள் வந்துட்டு எப்படியும் ஒரு 40-45 வயசுக்குள்ளதான் இருப்பாரு. நல்ல கம்பீரமான ஆளா இருக்கிறாரு. வெள்ளை வேட்டி கட்டி இருக்காருங்க. மேல என்ன கலர் சட்டை போட்டிருக்காருன்றது சரியா தெரியல, இருக்குல்ல. ஆனா ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காரு. இந்த தருணை பார்த்ததும் இந்த தருணுக்கு வந்து யாருங்க நீங்க, என்னங்க வேணும், ஏன் என்ன பார்த்து முறைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலான்னு தோணுது. இருந்தாலும் இந்த தருணுக்கு பயங்கரமான பயம் இருந்திருக்குங்க, மனசுக்குள்ளேயே இருந்திருக்கு. அதன் பிறகு ஏன் நம்ம போய் அவன்கிட்ட கேட்டுட்டு நம்ம ஏன் அதை வீண் வம்பு விலைக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் மீண்டும் அவங்களோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டு பக்கமாவும் போயிட்டாருங்க. அப்பவும் மெதுவா திரும்பி பாக்குறாரு தருண். திரும்பி பார்க்கும்போது அதே ஆளுங்க வீட்டு பக்கமா வந்த பிறகும் இந்த தருணோட 2 அடி டிஸ்டன்ஸ்ல தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்காரு. தருணுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா காலடி சத்தம் கேட்டிருந்தாலும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், செப்பல் போட்டிருந்தாலும் நடந்து வர்றது ஒரு மாதிரி சவுண்டு கேட்டிருக்கும். ஆனா இந்த ஆளு எப்படி வந்திருப்பான், பின்னாடி வந்ததே தெரியலையேன்னு அதன் பிறகுதான், ஏன்னா வீட்டு பக்கமா வந்தாச்சு இல்லையா, இப்ப வந்து யாருப்பா நீ, எதுக்குப்பா என்ன பின்னாடி தொடர்ந்து வந்துட்டே இருக்கே, என்ன வேணும் உங்களுக்கு, ஏன் என்ன இப்படி தொல்லை பண்ணிட்டே இருக்கிற அப்படின்னு இந்த தருண் வந்து கொஞ்சம் கோவமா கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது நான் கம்முன்னு தானே இருந்தேன், நீ எதுக்கு என்ன தொல்லை பண்ணுன, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு கொஞ்சம் கம்பீரமான ஒரு வாய்ஸ்ல பேசியிருந்திருக்காருங்க. ஆல்ரெடி இந்த நபர் யாரு அப்படின்றது இந்த தருணுக்கு தெரியாது. அந்த குரலை கேட்டதும் இன்னுமே இவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதன் பிறகு தருண் வந்து என்ன பண்றாருன்னா, இவங்களோட வீட்டுல உள்ள அந்த நபர்கள் எல்லாம் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன உன்னை தொல்லை பண்ணனேன், நான் எதுவுமே பண்ணல, நீ ஏன் பின்னாடி வந்துட்டே இருக்க அப்படின்னு கோவமா பேசிட்டு அதன் பிறகு அம்மா அப்பா எல்லாம் வெளியே வாங்கன்னு கத்துறாங்க. ஆனா தருண் கூப்பிட்ட குரலுக்கு யாருமே வெளியே வரல. இவங்க அப்பா அம்மாவும் வெளியே வரலங்க. ஏன்னா சரி ஓகே இவங்களோட கதவு தான் பூட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்களோட வீட்டுல இருந்து 2 வீடு தள்ளி கட்டில போட்டு ரோட்ல தாங்க ஒரு நபர் படுத்துட்டு இருக்காரு. அவரும் கொஞ்சம் வயசான நபர் மாதிரிதான், ஒரு ஆண் தான். அங்க படுத்துட்டு இருக்க அவருக்கு கூட கேட்கலையாங்க. ஆனா இந்த தருண் வந்து பயங்கரமா கத்திட்டே இருந்திருக்காரு. அந்த உருவமும் இந்த தருணுக்கு பதில் சொல்றபடி கொஞ்சம் கோபத்தோட கம்பீரமான குரலோட நல்லாவே பேசிட்டு இருந்திருக்கு. இது கூட கேட்காம இவங்க எப்படி இப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்னு இந்த தருணுக்கு அதன் பிறகுதான் ஒரு விஷயம் புரியுதுங்க. ஒருவேளை இது பேயா இருக்குமோ, இதுதான் அந்த முன்னாடி ஹெட்லைட் வெளிச்சத்துல பார்த்தாங்க இல்லையா, அந்த ஆளோட உருவமா இருக்குமோ, இந்த பேயா இருக்குமோ அப்படின்னு இவருக்கு மனசுக்குள்ள என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் இனிமே நம்ம கொஞ்ச நேரம் கூட இங்க நிக்கவே கூடாதுடா சாமின்னு நினைச்ச இந்த தருண் வேகமா அவங்களோட வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. பயங்கர ஃபோர்ஸா அடின்னு அடிச்சு தட்டி இருந்திருக்காருங்க. அவரு தருண் தட்டினா அந்த சத்தத்தை கேட்டுச்சு அவங்க வீட்டுல இருந்து வெளியே வர்றது அவங்க அம்மா தாங்க. கதவை திறந்துட்டு வெளியே எட்டி பாக்குறாங்க. தருண் தான் அங்க நின்றுட்டு இருந்திருக்காரு. நின்னதை பார்த்து அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, எங்கடா போட, இவ்வளவு நேரம் எங்கடா போனா, சொல்லிட்டு கூட போக மாட்டேன் பயங்கரமா திட்டிருக்காங்க. மா நேரங்காலம் தெரியாம நீ வேற திட்டிட்டு இருக்காதமா அப்படின்னு அவங்க அம்மாவை கொஞ்சம் அப்படியே ஒதுங்க சொல்லிட்டு இவர் உள்ள
உள்ள ஓடி போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டாருங்க. ஹால்லயே ஒரு சேர்ல போய் உட்காந்துட்டாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, படத்துக்கு போயிட்டு வந்தது திட்டுவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த இப்படி பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதன் பிறகு அவங்களோட அம்மாவும் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து சாப்பிடுறியா என்ன ஏதுன்னுலாம் கேட்கறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன், நீ போய் படுப்போ, உனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு இந்த தருணை அவங்க அம்மா வந்து பேசி விட்டுட்டு அவங்க அம்மாவும் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தருண் மட்டும் ஹால்லயே உட்கார்ந்துட்டே இருந்திருக்காரு. இவரோட ரூமுக்கு போகவே இல்லைங்க. அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சு முடிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு அதன் பிறகு இவங்களோட ரூமுக்கு போறாருங்க. இந்த தருண் போனதுக்கு அப்புறம் அப்பாடா அப்படின்னு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு படுத்துக்கிட்டாரு. நல்லாவே இவரும் அந்த வந்த டயர்டு அதுக்கப்புறம் பயந்தது இதெல்லாம் சேர்த்து அவர் நல்ல போர்வை இழுத்து போத்திட்டு தூங்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. நல்லாவே தூங்கிட்டே இருந்திருக்காருங்க. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 2:45 இருக்கும். அந்த நேரத்துல இந்த தருணுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம். என்ன நடக்குதுன்னா, இவங்களோட வீட்டுக்குள்ளேயே இந்த தருணோட பெட்ரூம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெட்ரூம்க்கு உள்ளேயே யாரோ இருக்கிற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி இந்த தருண் வந்து பெட்ரூம்குள்ள வரும்போதே உள் தப்பால் போட்டுட்டு அதன் பிறகுதான் வந்து படுத்திருக்காரு. ஆனா இங்க ஒரு நபர் புதுசா ஒரு ஆள் வந்து பெட்ரூம்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருந்துருக்குங்க. இவர் தான் நல்லா இழுத்து போத்திட்டு இருக்காரு, தலையோட போத்திட்டு இருந்திருக்காரு. இவர் மெதுவா அந்த தலையோட போத்திட்டு இருந்த அந்த போர்வையை விலக்கிட்டு பாக்குறாருங்க. பார்க்கும்போது இவர் எப்படி போத்திட்டு படுத்திருந்தாரோ, தலையோட ஃபுல்லா போத்திட்டு படுத்திருந்தாரு இல்லையா, அதே மாதிரி இவருக்கு பக்கத்துல ஒரு உருவம் படுத்துட்டு இருக்குங்க. இவரை விட கொஞ்சம் நல்லா குண்டாவும் இருந்திருக்கு, கொஞ்சம் நல்லா ஹைட்டாவும் இருந்திருக்கு. அந்த உருவத்தை பார்த்ததும் என்ன தருண் என்ன நினைச்சிட்டாருன்னா, யாராடா இருக்கும் நம்ம ரூம்குள்ள வந்து படுத்துட்டு இருக்காங்களேன்னு மெதுவா அவங்களோட முகத்தை பார்க்கலான்னு அந்த போர்வையை மெதுவா விலக்கி விட்டுருக்காங்க. விலக்கி விட்டதுக்கு அப்புறமா பார்த்த தருணே நல்லா அதிர்ந்து போயிருந்திருக்காருங்க. அங்க அந்த உருவத்தை பார்த்ததும் உருவத்தோட முகத்தை பார்க்கும்போது இவர் அங்க ஃபர்ஸ்ட் அந்த ரோட்ல பார்த்தது, அதன் பிறகு இவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாரு பார்த்தீங்களா, சேம் அதே உருவம் தாங்க அங்க படுத்துட்டு. இது எப்படி சாத்தியம், கண்டிப்பா இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் தான் கதவை உள் தப்பால் போட்டிருக்கேனே அப்படின்னு இவர் யோசிக்கும் போதே இவங்களோட வீட்டுல அந்த பெட்ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குங்க. சத்தம் கேட்டதுமே இங்க பக்கத்துல படுத்திருந்த அந்த உருவத்திட்ட இருந்து நம்ம கதவு பக்கத்துல போலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு மெதுவா பெட்டை விட்டு எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு அந்த மெயின் டோர், அந்த இவரோட ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டோரோட லாக் மெதுவா ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணினதுக்கு அப்புறமா அவங்களோட அம்மா தான் அங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவே கொஞ்சம் ஆக்ரோஷ கனல் பார்வையோட பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருந்திருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தருண் மீண்டும் இவங்களோட பெட்ல படுத்துருந்துச்சு பாத்தீங்களா, அந்த உருவத்தை பார்க்கலான்னு இப்படி திரும்பி பார்த்துருக்காருங்க. திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் அங்க இல்லை. எங்க போச்சு, எப்படி மாயமா மறைஞ்சிச்சுன்னு இவருக்கே ஒன்றும் புரியாமலே இருந்திருக்காருங்க. அதன் பிறகு இவங்க அம்மா வந்தாங்க இல்லையா, என்னம்மாச்சு ஏமா இங்க வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. கோவத்தோட ரொம்பவே ஆக்ரோஷத்தோட உள்ள வந்தவங்க ரூம் ஃபுல்லாவே அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதோ தேடுற மாதிரி அலைஞ்சிட்டே இருந்திருக்காங்க. பெட்டு கடியில, அப்புறம் பெட்டு அந்த ஜன்னல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்கறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. என்னம்மா பண்றேன்னு தருணுக்கு கொஞ்சம் பயத்துல கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கேட்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு, இங்க ஒருத்தன் படுத்திருந்தானே எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்க ஒரு ஆள் படுத்திருந்தாங்களா, இது எப்படிடா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தருணுக்கு மண்டைய பிச்சுக்கிற மாதிரி குழப்பமா இருந்துச்சுங்க. அதன் பிறகு என்னம்மா சொல்ற, இது மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து தீர்க்கமா சொல்லியிருக்காங்க, இங்க ஒரு ஆள் இருந்தான், கண்டிப்பா அவன் உன்னை வந்து விட மாட்டான், உன் பின்னாடியே தான் வந்தான், எங்க போனா அப்படின்னு இவங்க ரூம் ஃபுல்லா அப்படி தேடி முடிச்சுட்டு தருணோட அந்த சட்டையை பிடிச்சி நேர இழுத்துட்டு வந்து சாமி போட்டோக்கு நேரம் நிக்க வச்சு திருநீரெல்லாம் வச்சு விட்டுருக்காங்க. இந்த தருணுக்கு வந்து இந்த திருநீர் வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த சாமி ஆடுறது இதெல்லாம் நம்பிக்கை இல்லாம தானே இருந்துச்சு அன்னைக்கு. ஆனா எதுவுமே சொல்லாமலே திருநீரும் வச்சுக்கிட்டாருங்க. வச்சதுக்கு அப்புறம் இவங்க அப்பா அம்மா 2 பேரும் படுத்துருக்காங்க இல்லையா, அந்த பெட்ரூம்க்கே போறாங்க. அங்கேயே ஒரே பெட்ல 3 பேருமே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நீ இன்னைக்கு இங்கதான் படுக்கணும், நீ அங்க போக கூடாது, நீ வா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்னோட கண்ட்ரோல்ல தான் நீ இருக்கணும்னு கூட்டிட்டே போயிருந்திருக்காங்க. தருணுக்கும் பயம் இருந்த காரணத்தினால அது வெளியே சொல்ல முடியாம தானே இருந்தாரு. அப்பாடா அப்படின்னு அப்பதான் மனசுக்குள்ளேயே கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காரு. அதன் பிறகு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் படுத்திருக்க அந்த பெட்ரூம்ல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில விடிதுங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, நீ எப்படா இங்க வந்து படுத்தன்னு தருணை பார்த்து கேக்குறாங்க. என்னம்மா சொல்ற, நீதாம்மா கூட்டிட்டு வந்த அப்படின்னு அந்த தருண் சொல்றாருங்க. ஆனா நான் கூட்டிட்டு வரவே இல்லையே, நான் படுத்தது மட்டும் தானே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அதன் பிறகு ஒண்ணுமே புரியாமலே அப்படியே ரொம்ப மண்டை குழம்பி போய் இருந்திருக்காருங்க. அதன் பிறகு இந்த தினேஷ் இருக்காரு இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு தருண் எந்திரிச்சு பிரஷ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்க போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தினேஷும் இந்த தருணுக்கு நடந்த அதே
அதே மாதிரியான விஷயத்த தினேஷும் சொல்றாருங்க தருண் கிட்ட. டேய் நைட்டு நான் வந்து படுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தினேஷோட பக்கத்திலேயே படுத்துட்டு இருந்த அந்த உருவம் திடீர்னு தினேஷை அப்படியே கழுத்தை போட்டு நெரிக்கிற மாதிரி மாறிட்டுங்க. மாறினதுக்கு அப்புறம் இந்த தினேஷும் பயங்கரமா கத்திருக்க. தினேஷோட அந்த கத்துற சத்தம் கேட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஓடி வந்திருக்காங்க. அவங்க வந்து ஹாலில் தான் படுத்திருந்திருக்காங்க. ஓடி வந்துட்டு கதவை இவங்க வெளியே இருந்து தட்டியிருக்காங்க. தினேஷ் வந்து உள்ள லாக் பண்ணியிருக்காரு. வெளியே இருந்து தட்டவும் தினேஷ் வேகமா எந்திரிக்கவும் முடியாம கத்தவும் முடியாம ரொம்பவே தத்தளிச்சு அந்த உருவத்தை கீழே தள்ளி விட்டுட்டு அதன் பிறகு ஓடி போய் அந்த கதவை ஓபன் பண்ணியிருக்காங்க. கதவை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த லைட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த உருவம் எங்க போச்சு, என்ன எந்த நேரத்துல அது மயமா மறைஞ்சிச்சு அப்படின்னு யாருக்குமே புரியல. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தினேஷோட அப்பா அம்மா எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எதுவுமே இல்லை, கெட்ட கனவு கண்டேன்னு சொல்லி சமாளிச்சுட்டாரு. ஆனா இந்த தருண் கிட்ட மட்டும்தாங்க உண்மையை சொல்லியிருக்காரு. ஒருவேளை கண்டிப்பா நம்ம அங்க இடையில அந்த பைக் ஹெட்லைட் பெல்ஸ் எல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, அதே உருவமா இருக்குமோ, அந்த ஆன்மா தான் நம்மள பின்னாடியே வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க ரெண்டு பேரும். அடுத்து இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியாமலே இருந்திருக்கு. நேரா தருண் என்ன பண்றாருன்னா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாரு. அம்மா மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. அம்மா கிட்ட போயிட்டு கேட்கலாம், இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்றாருங்க. இவரும் கரெக்டா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இப்படியெல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொன்னதுக்கு அப்புறமா இந்த தருணுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கிறதுங்க. என்னன்னா நைட்டு வந்து இவங்க அம்மா வந்து அவங்களை கூட்டிட்டு போய் பெட்ரூம்ல படுக்க வச்சாங்க பார்த்தீங்களா, இவங்க அம்மா வந்து அவங்களோட குலதெய்வம் வந்து சாமியா வந்து இறங்குவாங்க. அப்பப்போ இவங்க எங்கனாலும் கோவிலுங்களுக்கு போனாவோ இந்த பம்பையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னாவே இவங்க அம்மாவுக்கு வந்து சாமி வருமா. அந்த காரணத்தினாலதான் ஆன்மா வீட்டுக்குள்ள வந்ததும் இவங்க அம்மாவுக்கு சாமி வந்த மாதிரி கூட்டிட்டு போய் அங்க பெட்ரூம்ல படுக்க வச்சிருக்குமோ அப்படின்னு தருண் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த காரணத்தினால அம்மாட்ட போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இதை ஏன்டா நீ முன்னாடியே சொல்லல அப்படின்னு இவங்களை திட்டினதுக்கு அப்புறம் தினேஷ்க்கும் இந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா, தினேஷையும் வீட்டுக்கு வர சொல்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே உட்கார வச்சுட்டு கண்ணம் மூடிட்டு அதன் பிறகு இவங்க ரெண்டு பேத்துக்குமே அவங்களோட குலதெய்வத்தோட அந்த திருநீர் இருந்திருக்குங்க, அதை ரெண்டு பேத்துக்குமே வச்சு விட்டுட்டு இனிமேல் நீங்க வந்து அன்டைம்ல தெரியாதீங்கப்பா, கெட்ட சக்தி எல்லாம் பின்னாடியே கூட்டிட்டு வராதிங்க, எதுக்காக அந்த மாதிரி தொல்லை பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே அதெல்லாம் வினைய தேடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம இந்த திருநீரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்து தினேஷை வந்து டெய்லி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. டெய்லி நைட்ல தூங்கும்போது வச்சுக்கப்பா, அதன் பிறகு இந்த தலைவாணி கடியிலையும் இந்த திருநீரோட அந்த பொட்டணத்தை வச்சுக்கோ, அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி பண்ணு, அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு வாரத்துக்கு அப்புறமா நாங்க எல்லாருமே சேர்ந்து எங்களோட குலதெய்வத்துக்கு போவோம், அங்கேயும் நீ வந்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தருணுக்கும் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க அம்மாவோட பெட்ரூம்ல தாங்க அந்த தருண் ஒரு வாரம் வரைக்கும் படுத்து தூங்கி இருந்திருக்காங்க. தூங்கினதுக்கு அப்புறமா ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்களோட குலதெய்வம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குலதெய்வம் வந்து வெக்காளியம்மன்ங்க. இந்த வெக்காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் தினேஷ் மற்றும் தருண் ரெண்டு பேருமே கூப்பிடுறாங்க. அதே மாதிரி அப்பா அம்மா இவங்க ரெண்டு குடும்பமுமே அந்த கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த தருணுக்கு வந்து சின்ன டிஸ்டர்பன்ஸுகள் இருந்துட்டே இருக்கு. அப்போலாம் இவங்க அம்மா வந்து நிறைய டைம் காப்பாற்றி விட்டுருக்காங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு. ஒரு 15-20 நாள் வரைக்கும் தான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருந்திருக்காருங்க. இவருக்கே அது வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியான அந்த ஃபீல் எல்லாம் இல்லாம ரொம்பவே ரிலாக்ஸா, இது வரைக்கும் அந்த உருவத்தை பாக்குற வரைக்கும் எப்படி இருந்தாரோ ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப ஜாலியா இருந்தார் இல்லையா, அதே மாதிரி இவருக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இவர் ரொம்பவே ஜாலியா தான் இருந்திருக்காரு. தினேஷ்க்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த விஷயம் அப்படியே இவங்களுக்கு சால்வ் ஆயிருக்கு. அதன் பிறகு கூட இவங்க வந்து நைட் டைம்ல அன்டைம்ல வந்து சினிமா பார்க்கறதுக்கு போகிறதே இல்லையாங்க. அப்படியே போனா கூட கார் எடுத்துட்டு குடும்பமா தான் போயிருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த த்ரில்லிங்கான ஹாரரான மூவினா தான் இந்த தினேஷ் மற்றும் தருண் பிடிக்கும் இல்லையா, அந்த படத்துக்கு போகணும் அப்படின்னா கூட இவங்க கொஞ்சம் முன் ஜாக்கிரதையோட போயிட்டு அதன் பிறகு வந்திருக்காங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அங்கேயே யாராவது ரிலேட்டிவ் வீட்லயே கூட தூங்கி இருந்திருக்காங்க கொஞ்ச நாள் வரைக்கும். ஏன்னா அந்த பயம் மறுபடியும் நம்ம பின்னாடி ஏதாவது வந்துருமோ அப்படின்றதுனால. இப்போலாம் எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை சிஸ்டர், நாங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கோம். எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி சாமி வரதுனால எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட முன்கூட்டியே அவங்க சொல்லி என்ன கட்டுப்படுத்தி ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தருண் அப்படின்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம எங்க அம்மா வந்து அன்னைக்கு என்னை காப்பாத்தல அப்படின்னா கண்டிப்பா தினேஷ்க்கு நடந்த மாதிரி என்னையும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்குமோ அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் அந்த யோசனை இருந்துட்டே தான் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சொன்ன தருணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு நாமளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி த்ரில்லிங்கான ஹாரரான ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு திகிலான ஸ்டோரிஸோட, ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா, பாய்.